ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல காலையில 10 மணிக்கு பிப்ரவரி மாசத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட் ஓபன் ஆக போகுது. அது கூடவே வந்து நேத்து டிடிடி 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் பத்தியும் திருமலா அக்கமடேஷன் பத்தியும் லேட்டஸ்டான நோட்டிபிகேஷன் அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த டைம் திருமலா திருப்பதி ரூம் புக்கிங்கோட டேட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டைமும் வந்து மாத்திருக்காங்க. அந்த அப்டேட்டையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கான புக்கிங்கோட அப்டேட் எப்படி இருக்கு, ஸோ ஈஸியா இருந்ததா, டிக்கெட் எல்லா டேஸும் ஓபன் பண்ணிருக்காங்களா அப்படின்ற அப்டேட்டையும் இந்த வீடியோலயே நம்ம பார்க்கலாம். இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஃபர்ஸ்ட் புக்கிங் அங்க பிரதர்ஷனத்தோட புக்கிங் தான் இருக்கு. பிப்ரவரி மாசத்துல வெள்ளிக்கிழமையில அங்க பிரதர்ஷனம் கிடையாது. மீதி ஏதாவது நாட்கள் பிளாக் பண்ணிருக்காங்களா அப்படின்றது டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆனாதான் தெரியும். வர்ச்சுவல் கியூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்க லாக் அவுட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு புக்கிங் பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா, லாகின் பண்ணும்போதே நமக்கு வந்து லாக் அவுட் எரர் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரை பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம ட்ரை பண்ணுற டேட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக புக் ஆயிடுச்சு. புக்கிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டே ஆயிடுச்சு. இப்போ புக்கிங் ஓப்பன் ஆகி ஜஸ்ட் வந்து 3 நிமிஷம், அதாவது 10:01க்கு தான் லாகினே ஆச்சு. அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா 2 டேப் நம்ம லாகின் பண்ணியிருந்தாலுமே லாக் அவுட் ஆயிடுச்சு. டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி நம்ம கண்டினியூ கொடுத்தாலும் புக்கிங் கம்ப்ளீட் ஆனதுனால புக் பண்ண முடியல. பட் இந்த மந்த் நமக்கு எல்லா டேஸுமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரைடேஸ் மட்டும் கிடையாது. அதுலேயும் 16ஆம் தேதி வந்து ரத சப்தமி இருக்கு. அந்த நாளில் நமக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ ஏன்னா வெள்ளிக்கிழமையா வந்தனால மீதி நாள் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் அங்க பிரச்சனை டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து எரர் பொறுத்த வரைக்கும் லாக் அவுட் எரர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரீட்ரை வெப்சைட்டே அப்டேட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ சரியா 10 மணிக்கு இந்த எரர் இருந்தது. புக் பண்ண எல்லாருமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட்டையும் அது கூடவே இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டையும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுல எரர் இருக்காது. ஏன்னா குறிப்பிட்ட கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும்தான் புக் பண்ணுவாங்க அப்படின்றனால நார்மலா இருக்கும். அதுக்கு அடுத்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதே போல மத்தியானம் 3 மணிக்கு திருமலை திருப்பதியோட அக்கமடேஷனும் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. சேம் டேயே இந்த டைம் ஓப்பன் பண்ண போறாங்க. எப்பவுமே 25ஆம் தேதி, அதாவது 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டைம் அன்னைக்கு சேம் டேயே வந்து மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்றாங்க. கன்ஃபார்மான அப்டேட் வந்துருச்சுங்க, நோட் பண்ணிக்கிங்க. திருமலா திருப்பதியோட அக்கமடேஷன் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இது ரெண்டுலயும் இருக்க புக்கிங்கோட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா செப்பரேட் வீடியோலாம் நான் ஷேர் பண்ணுவேன். அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷனோட டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இது 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணணும். 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்த்துடலாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால காலையிலேயே டிக்கெட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய கவுண்டர்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரி மெட்டில் ஏதாவது டிக்கெட் அவைலபிள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருந்திருக்குங்க. ஆனால் அந்த டிக்கெட்டும் இப்போ அவைலபிள் இருக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா காலையில் ஒரு 7:20 ஸ்டேட்டஸ்க்கே ஒரு 900 டிக்கெட் தான் பேலன்ஸ் இருந்திருக்கு. மற்றபடி கீழ் திருப்பதியில் இருக்க கவுண்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நேரடியாக போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு ஒரு 10லேருந்து 15 மணி நேரம் அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட். வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்களோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கு. 5 கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நாளைக்கும் திருமலையில ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே. ஸோ அதை பத்தின ப்ரெஸ் ரிலீஸும் டிடிடி வந்து அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு தர்ஷன் அப்டேட்ல நேரடி இலவச தரிசனத்துல 10லேருந்து 15 மணி நேரம் ஆகலாம். நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 65,891 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல மத்தியானம் டு நைட் ஸ்லாட்குள்ள தர்ஷன் பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகுது. சில டைம் கொஞ்சம் க்ரௌட் இருந்துச்சுன்னா ஒரு 6 to 7 மணி நேரம் கூட ஆகலாம். 300 ரூபாய் தரிசனத்துல 1.5லேருந்து 3 மணி நேரம் ஆகுதுங்க. இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான அப்டேட். அதுக்கப்புறம் கிளைமேட் ரொம்ப ரொம்ப சில்னஸா இருக்கு. கிளைமேட் காலையில பாத்தீங்கன்னா ரொம்ப பனியா இருக்கு. நைட் ஸ்டேல போறவங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்க கண்டிப்பா வந்து உங்களோட ஸ்வெட்டர், ஜெக்கெட், கேப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு குடை வந்து வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. சில டைம் வந்து மழை பெய்யுது. ஸோ தமிழ்நாட்டிலையும் ஒரு சில மாவட்டங்களில் மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளைமேட் வந்து இதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர்லாம் ரொம்பவே குளிர் அதிகமாக இருக்கும். மார்கழி மாதம் மாதிரி தான் இப்போவே திருமலை இருக்கு. அதோட ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைச்சது. காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கான அங்க பிரதர்ஷன புக்கிங் பொறுத்த வரைக்கும் லாகின் எரர் இருந்ததுங்க. என்னாலனா புக் பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. எப்படி புக் பண்ணீங்க, புக்கிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சான்னு. நான் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடி தான் லாகின் பண்ணி வச்சிருந்தேன். ஷார்ப்பாக 10 மணிக்கு நமக்கு லாகின் என்டர் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா
2 மொபைல் நம்பருமே லாக் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்றதுக்குள்ளார புக்கிங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 2 மினிட்ஸ் தான் மேக்ஸிமமே இன்னைக்கு புக்கிங் இருந்தது. இது இன்னைக்கு திருமலையில காலையில இருந்த வியூங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர்டா போங்க. மழையும் வந்து அடிக்கடிக்கு பெய்யுது. டிடிடி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி வெளியீடு தாங்க பார்க்க போறோம். இந்த செய்தி வெளியீட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவம்பர் 24ஆம் தேதி நாளைக்கு கைசிக துவாதசி. இந்த கைசிக துவாதசிக்கான ஆஸ்தானம் நாளைக்கு நடக்குது. அதே போல சக்கரதீர்த்த முக்கோட்டியும் நாளைக்கு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கைசிக துவாதசி ஏன் ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கப்படுது அப்படின்னா, கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய உக்ர ஸ்ரீனிவாச மூர்த்தியை மாட வீதிகள்ல நீங்க தர்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு நாள்ல மட்டும்தான் நடக்கும். அதுவும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அவர் வந்து மாட வீதியில உலா வந்துட்டு போயிருவாரு. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கைசிக துவாதசியை முன்னிட்டு ஸ்ரீவாரி கோவில நவம்பர் 24ஆம் தேதி அன்னைக்கு சலக்கட்லா கைசிக துவாதசி ஆஸ்தானம் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கைசிக துவாதசி ஆஸ்தானம்னால காலையில வந்து தோமாலை அர்ச்சனை இது எல்லாமே வந்து ஏகாந்தமா தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மாட வீதியில அதிகாலை 4:45 இருந்து 5:45 வரைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி திருமாட வீதிகள்ல இந்த உக்ர ஸ்ரீனிவாச மூர்த்தி பூதேவி சமேதரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோயிலுக்குள்ள காலையில 6 மணில இருந்து 7:30 மணிக்குள்ள பூரண பாராயணம் வந்து நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கைசிக துவாதசி அன்னைக்கு மட்டும்தான் இந்த உக்ர ஸ்ரீனிவாச மூர்த்தி அவரை வந்து நம்ம மாட வீதிகள்ல தரிசனம் பண்ண முடியும். மீதி நாள் எல்லாமே அவரை வந்து நம்ம கருவறைக்குள்ள மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது கர்ப்பகிரகத்துக்குள்ள மட்டும்தான் பார்க்க முடியும். வெளியில வந்து கொண்டு வர மாட்டாங்க. அதோட புராண பின்னணி என்ன அப்படின்றத பத்தின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நாளைக்கு 24ஆம் தேதி சக்கரதீர்த்த முக்கோட்டி விழாவும் நாளைக்கு நடக்குது. திருமலையில பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள்ல ஒன்றான சக்கரதீர்த்த முக்கோட்டி நாளைக்கு 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட புராண கதை எதனால ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலான பூஜைகள் எல்லாமே வந்து இருக்கு. அதே போல நாளைக்கு திருமலையில ஏர்லி மார்னிங்ல யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து மாட வீதிகளில் வரக்கூடிய உக்ர ஸ்ரீனிவாச மூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுமே நாளைக்கு நடக்குதுங்க. கண்டிப்பா போறவங்க மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. இதுதான் இன்னைக்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். டிக்கெட்டோட அப்டேட் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தர்ஷன் அப்டேட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா அப்டேட்டையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.